வணக்கம். நான் உங்களே நந்து சமையல் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சமையல் டிப்ஸை தான் பார்க்க போறோம். அதுல என்ன பார்க்க போறோம்னா வெஜிடபிள் சாலட் செய்ய போறீங்களா? எல்லாருமே இன்னைக்கு நிறைய பேர் டயட் இருக்கிறதுனால வெஜிடபிள் சாலட் தான் அதிகமா விரும்பி சாப்பிட்றாங்க. குழந்தைங்களுக்கு கூட இந்த வெஜிடபிள் சாலட் தாங்க கொடுக்குறாங்க. இதுல நிறைய பேத்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த வெஜிடபிள் சாலட் செய்யும் போது அதுல அந்த பழத்துல இருக்கக்கூடிய தண்ணி விட்டுரும். நம்ம உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளரி பழம், அதுக்கப்புறமேட்டு தர்பூசணி, இந்த மாதிரி பழங்கள் நம்ம சேர்த்துறோம் இல்லைங்களா? அதுக்கப்புறம் நம்ம மாதுளம் பழம், இதெல்லாம் நம்ம ஒன்னோட ஒன்று கலக்கும் போது அதுல இருக்கக்கூடிய நீர் வெளியில வந்துடும். அதை சுத்தியும் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடும்போது ஒரு சிலருக்கு பிடிக்காது அந்த மாதிரி தண்ணியா இருக்கிறது. அதனால இந்த மாதிரி இல்லாம இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போறோம். நம்ம வீட்டுல எப்போதுமே இருக்கக்கூடியது பிரெட். இந்த பிரெட்டை என்ன பண்ணுங்க அப்படின்னா வெறும் தோசைக்கல்ல போட்டு 2 பக்கமும் புரட்டி மொறுமொறுன்னு எடுத்துருங்க. எடுத்து நல்ல கைகள்னால நல்லா நசுக்கி விட்டீங்கன்னா பொறுன்னு ஆயிடும். இந்த தூளை அந்த வெஜிடபிள் சாலட்ல தூவி விட்டுருங்க. அந்த தண்ணியும் இருக்காது. இந்த வெஜிடபிள் சாலோட டேஸ்ட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். டயட்டுக்காக நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா பிரெட் ரொம்பவுமே நல்லதுங்க உங்களுடைய டயட்டுக்கு. அதனால நீங்க இதை சாப்பிடும்போது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு சுவை வித்தியாசமான சுவையாகவும் இருக்கும். எல்லாருக்குமே இது ரொம்பவுமே பிடிக்கும். உங்களைய பாராட்டி தள்ளிடுவாங்க. டயட் இருக்கிறவங்க எப்ப பார்த்தாலும் வெஜிடபிள் மட்டும் சாப்பிட்றதான்னு குறைப்பட்டு இருக்கிறவங்க கூட அந்த வெஜிடபிளை விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு நான் நம்புறேன். அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இது மாதிரி இன்னும் நிறைய டிப்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.